எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல ஜனவரி 5 மற்றும் 6 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதே மாரி 6ஆம் தேதி வந்து லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 7ஆம் தேதி வந்து 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருஷம் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர்க்கான டெய்லி பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த பேட்ச் பத்திய டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமா கேட்கலாம். ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தற்போது விண்வெளியில் இஸ்ரோ எந்த விதைகளை முளைக்கச் செய்து சாதனை படைத்துள்ளது? ஆன்சர் தட்டைப்பயிறு. ஸோ பாத்தீங்கன்னா காராமணி விதைகள் தான் இப்போ முளைச்சிருக்கு. காராமணி அல்லது தட்டைப்பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தட்டைப்பயிறு பாத்தீங்கன்னா விண்வெளியில முளைக்க வைக்கப்பட்டிருக்கு. அதாவது ரீசனா நம்ம பார்த்திருப்போம். ஸ்பேடெக்ஸ் திட்டம் சொல்லிட்டு. ஸ்பேடெக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸ்பேஸ் டாக்கிங் டெக்னாலஜி. அதாவது பார்த்தீங்கன்னா, 2 விண்கலங்கள அனுப்பி வெவ்வேறு சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்தி 2யுமே ஒருங்கிணைக்கிறது. ஸோ இப்படி ஒண்ணா சேர்க்கறது மூலமா 2 தனியா அனுப்பி ஒண்ணா சேர்க்கறதன் மூலமா, ககன்யாத்திரத்துல விண்வெளி வீரர்கள அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அப்போ விண்வெளி வீரர்கள் வந்து இன்னொரு விண்கலத்துக்கு மாறுறதுக்கு, அதே மாரி விண்வெளி வீரர்கள் வந்து விண்கலத்துக்கான எரிபொருட்கள நிரப்புவதற்கு இந்த ஸ்பேடெக்ஸ் தொழில்நுட்பமானது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த திட்டம். அதே மாரி விண்வெளியில பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சொந்தமா ஒரு விண்வெளி நிலையத்த அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ அப்படி அமைக்கிறதுக்கும் இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற அதாவது ஸ்பேஸ் டாக்கிங் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தேவைப்படுது. ஸோ அதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான், சோதனை முயற்சியாக தான் ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டத்த இஸ்ரோ வந்து மேற்கொண்டிருந்தாங்க. அதன்படி 2 விண்கலங்கள அனுப்புனாங்க. அதாவது ஸ்பேடெக்ஸ் ஏ, ஸ்பேடெக்ஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 விண்கலங்கள வந்து அனுப்புனாங்க. ஒண்ணு வந்து டார்கெட், இன்னொன்னு வந்து சேசர். ஸோ பார்த்தீங்கன்னா, டார்கெட்ட வந்து சேஸ் பண்ணி இந்த விண்கலம் பிடிச்சு ஒருங்கிணைக்கப்படுறது. ஸோ நம்ம ஏற்கனவே முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல அடிக்கடி இத பார்த்திருப்போம். 2 விண்கலங்கள வந்து பிஎஸ்எல்வி சி-60 ராக்கெட் மூலமாக அனுப்புனாங்க. லாஸ்ட் இயர் அதாவது டிசம்பர் 30ஆம் தேதி லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த பிஎஸ்எல்வி சி-60 லான்ச் பண்ணாங்க இல்லையா ராக்கெட் ஆந்திராலேருந்து ஸ்ரீஹரிஹாட்டாலேருந்து இந்த பிஎஸ்எல்வி சி-60 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பிஎஸ்எல்வி சி-60ல பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல்வி புவிவட்ட பரிசோதனை அலகு 4ல வந்து ஒரு 8 காராமணி விதைகள அனுப்பியிருக்காங்க விண்வெளிக்கு. காராமணி விதைகள்னா ஒண்ணும் கிடையாது. தட்டப்பயிறு விதைகள். ஸோ இப்போ அனுப்பப்பட்ட 4 நாட்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த காராமணி விதைகளானது முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. ஸோ இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதோடைய ஹெட் குவார்ட்டர் வந்து பெங்களூர்ல இருக்கு. இதோட தலைவர் யார் இருக்காங்கன்னா சோம்நாத். செகண்ட் கொஸ்டின். ஆங்கில புத்தாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் யார் உரையுடன் தொடங்குவது வழக்கம்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆளுநர். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ நியூ இயர் வந்திருக்கு. 2025 நியூ இயர் வந்து வந்துருச்சு. இந்த நியூ இயருக்கு அப்புறமா முதல் சட்டப்பேரவை கூட்டம் நடக்குது மாநிலத்துல அப்படின்னா, அந்த சட்டப்பேரவை கூட்டத்துல தொடக்க உரையை யார் ஆற்றுவாங்க அப்படின்னா ஆளுநர். ஆளுநர் உரையோட தான் அந்த சட்டப்பேரவையானது தொடங்கும். ஸோ இது வந்து வழக்கம். ஸோ இத பத்தி ஆர்டிக்கல்லே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்டிக்கல் 176 சட்டப்பிரிவு 176ல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இப்போ வந்து சட்டப்பேரவைக்கான ஒரு பொதுத் தேர்தல். இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவ வந்து பொதுத் தேர்தல் நடக்குது இல்லையா? அந்த தேர்தல் வின் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் சட்டப்பேரவை அமர்வு நடத்துவாங்க இல்லையா? அந்த முதல் அமர்வுடைய தொடக்கத்திலயும் ஒவ்வொரு வருஷமும் முதல் கூட்டத்தொடர். ஸோ நியூ இயர் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் கூட்டத்தொடர் நடத்துறாங்க இல்லையா? அந்த கூட்டத்தொடருடைய தொடக்கத்திலயும் ஆளுநர் தான் சட்டமன்றத்துல உரையாற்றுவாங்க. ஸோ இத பத்தி எந்த ஆர்டிக்கல்ல குறிப்பிடுறாங்க? சட்டப்பிரிவு 176ல குறிப்பிடுறாங்க. அப்போ இப்போ 2025ஆம் ஆண்டு நியூ இயர் வந்திருக்கு. ஸோ இந்த ஆங்கில புத்தாண்டுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா, ஆளுநர் உரையோட தொடங்க போகுது. ஸோ நம்ம தமிழ்நாட்டுடைய ஆளுநர் யார் அப்படின்னா, ஆர்.என். ரவி அவர்கள் வந்து ஆளுநர். ஸோ அவங்களுடைய உரையோட தான் இப்போ வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது தொடங்க போகுது. அடுத்த 3வது கேள்வி. யாருடைய பெயரில் சிந்துவெளி ஆய்வு இருக்கை அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஐராவதம் மகாதேவன். ஸோ பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்லயே வந்து நம்ம சிந்து சமவெளி பத்தி படிக்கும்போது, சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி படிக்கும்போது, ஐராவதம் மகாதேவன் பத்தி நம்ம பார்த்திருப்போம். ஸோ இப்ப என்னன்னா, இப்போ நம்ம தமிழக அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா, ஐராவதம் மகாதேவன் அவர்கள் பேர்ல சிந்துவெளி ஆய்வு இருக்கையானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. யாருடைய பேர்ல? ஐராவதம் மகாதேவன் அவர்கள் பெயர்ல. ஸோ கவனிங்க. சிந்துவெளி ஆய்வறிக்கை அமைக்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஐராவதம் மகாதேவன் என்பவர் யாருன்னா தொல்லியல் அறிஞர்.
சோ மறைந்த தொல்லியல் அறிஞர் தான் ஐராவதம் மகாதேவன். சோ இவருடைய பேர்ல 2 கோடி ரூபாய் மதிப்புல சிந்துவெளி ஆய்வு இருக்கையானது அமைக்கப்பட இருக்கு. அதே மாதிரி இப்போ சிந்துவெளி எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த எழுத்துக்கள் பத்தி யாருக்குமே தெரியல. இப்போ அவங்களுடைய எழுத்துக்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான், அதோட மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாதான், என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சாதான் அந்த நாகரிகம் பத்தி நமக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படும். சோ அதனால இந்த சிந்துவெளி எழுத்து முறைய தெளிவாக புரிந்து கொள்றதுக்கு உதவுறதுக்காக அந்த அதோட மீனிங்கை வந்து வெளிக்கொணரக்கூடிய நபர்கள் இல்லைன்னா அமைப்புகளுக்கு 10 லட்சம் ரூபாய் அமெரிக்க டாலர், 10 லட்சம் அமெரிக்க டாலர் இந்திய மதிப்புல 8.5 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சிந்துவெளி எழுத்து முறைகளை வெளிக்கொணரக்கூடிய நபர்களுக்கு 10 லட்சம் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய மதிப்புல 8.5 கோடி பரிசு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த சிந்துவெளி நாகரிகம் தொடர்பாக ஆய்வு செய்யக்கூடிய சிறந்த 2 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் அப்படின்னும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 4வது கேள்வி, நாட்டின் எத்தனை சதவீத பள்ளிகளில் கணினி வசதி உள்ளது? ஆன்சர் 57.2% பள்ளிகள். சோ பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து 57.2% பள்ளிகள்ல மட்டும்தான் கணினி வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 53.9% பள்ளிகள்ல தான் இணைய வசதி, நெட் கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. கவனிங்க, இப்போ மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய மத்திய கல்வி அமைச்சகத்தின் உள்ள UDISC, அதாவது ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் அமைப்பு பாத்தீங்கன்னா 2023-24 கல்வி ஆண்டுக்கான தரவுகளை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ எவ்வளவு மாணவர்கள் இருக்காங்க, எத்தனை பள்ளிகள் இருக்கு, எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்காங்க, அடிப்படை வசதிகள் எந்தெந்த ஸ்கூல்ல இருக்கு, அந்த மாதிரியான ஒரு தகவலை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த தரவுகள்ல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, நம்ம நாட்டுல மொத்தமா எத்தனை பேர் மாணவ மாணவிகள் இருக்காங்க அப்படின்னா, ஸ்கூல்ஸ்ல 24.8 கோடி பேர் மாணவ மாணவிகள் இருக்காங்க. இதுல இடைநிலை கல்வி வரையிலான மொத்த மாணவர்களோட சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த 2023-24 ஆண்டுல வந்து 37 லட்சம் குறைந்திருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லயே பார்த்திருப்போம். 37 லட்சம் சேர்க்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, இடைநிலை கல்வியை பொறுத்த வரைக்கும். அடுத்து இடைநிற்றல் விகிதம். சோ ஸ்கூல்ல சேர்ந்துட்டு பாதியிலே வந்து நிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இடைநிற்றல் விகிதம் அப்படிங்கிறது நடுநிலை கல்வி. நடுநிலை கல்வினா 8th வரைக்கும் படிக்கக்கூடியவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், நடுநிலை கல்வின்னு சொல்லுவோம். 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ளவங்கள. சோ நடுநிலை கல்வியில 5.2% இருக்கு இடைநிற்றல் விகிதம்ங்கிறது. இடைநிலை கல்வி, அதாவது 12th வரையில படிக்கிறாங்க இல்லையா, சோ அததான் இடைநிலை கல்வின்னு சொல்லுவோம். சோ இடைநிலை கல்வியில 10.9% இருக்கு இடைநிற்றல் விகிதம். ஸ்கூல் வந்து பாதியிலே வந்து அந்த படிக்கிறத ஸ்டாப் பண்றது இடைநிற்றல் விகிதம்ங்கிறது. நடுநிலை கல்வியில 5.2%, இடைநிலை கல்வியில 10.9% இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மொத்தமா மாணவ மாணவிகளோட எண்ணிக்கை 24.8 கோடி. அதுல இடைநிலை கல்வி வரையில், அதாவது 12th வரைக்கும் படிக்கிறவங்கல பாத்தீங்கன்னா மாணவர் சேர்க்கையானது 37 லட்சம் குறைஞ்சிருக்கு. அதாவது 11th 12th படிக்கிறாங்க இல்லையா, அது. அடுத்து கணினி வசதி. சோ கம்ப்யூட்டர் வசதி பாத்தீங்கன்னா 57.2% பள்ளிகள்ல தான் இருக்கு. அந்த ஸ்கூல்ஸ்ல மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இணைய வசதிங்கிறது 53.9% பள்ளிகள்ல மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு பத்தி பார்க்கலாம். இப்போ முன்னாடி பார்த்தது இந்தியா முழுக்க உள்ள பள்ளிகள் பத்தி பார்த்தோம். நம்ம தமிழ்நாடு பத்தி பார்க்கலாம் இதுல. சோ தமிழ்நாட்டுல மொத்தமா எத்தனை பள்ளிகள் இருக்குன்னா 58,722 பள்ளிகள் இருக்கு. இதுல எவ்வளவு மாணவ மாணவிகள் அப்படின்னா 1,29,93,050 மாணவ மாணவிகள் தமிழ்நாட்டுல படிக்கிறாங்க. இவங்களுக்கான அடிப்படை வசதிகள், அதாவது கழிவறை வசதி, இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் இருக்கு இல்லையா, 98.95% தமிழக பள்ளிகள்ல தான் அடிப்படை வசதிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிகமான ஸ்கூல்ல வந்து அடிப்படை வசதிகள் இருக்கு. அடுத்து மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பாத்தீங்கன்னா, வெளியில பள்ளி வளாகத்துல போகணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லைடு மாதிரி மேலேந்து கீழே போகிற மாதிரி ஒரு இது படிக்கட்டுகள் கட்டியிருப்பாங்க இல்லையா, கைப்பிடியோட அந்த மாதிரியான படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய எத்தனை சதவீத பள்ளிகள் அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருக்குன்னா 98.92% பள்ளிகள்ல கைப்பிடியுடன் கூடிய சாய்வு தளமானது இருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு பிரத்யேகமாக டாய்லெட்ஸ் பாத்தீங்கன்னா 51.62% பள்ளிகள்ல இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து மழைநீர் சேகரிப்பு திட்டம்ங்கிறது பள்ளிகள்ல 98.93% பள்ளிகள்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேசிய சராசரியோட ஒப்பிடும்போது, நேஷனல் லெவல்ல ஒப்பிடும்போது 70% அதிகம் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 5வது கேள்வி, உலகின் மிக வயதான நபரான டோமிகோ யுடுகா
எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். ஸோ ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க தான் டோமிகோ இடுகா. இவங்களுடைய வயது 116. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ காலமா இருக்காங்க. உலகின் மிக வயதான நபராக இருந்த ஜப்பான் நாட்டை சேர்ந்த டோமிகோ இடுகா வந்து அவங்களுடைய 116 வயதுல காலமாயிட்டாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உலகின் மிக வயதான நபர் அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸ் சாதனை புத்தகத்திலையும் இடம்பெற்றிருக்காங்க. 6வது கேள்வி, உலகின் எத்தனையாவது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் கட்டமைப்பு கொண்ட நாடாக இந்தியா உள்ளது? ஆன்சர் 3வது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் கட்டமைப்பு கொண்ட நாடாக நம்ம இந்தியா வந்து உருவெடுத்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல ஃபர்ஸ்ட் எப்போ மெட்ரோ ரயில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது கொல்கத்தால தான் முதல் மெட்ரோ ரயில் சேவையானது தொடங்கப்பட்டது கொல்கத்தால. ஸோ அதுக்கப்புறமா தான் பல்வேறு நகரங்கள்ல, அதாவது இப்போ நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 11 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய 23 நகரங்கள்ல மெட்ரோ ரயில் சேவையானது இருக்கு. பாத்தீங்கன்னா தில்லி மெட்ரோ, சென்னை மெட்ரோ, கொல்கத்தா மெட்ரோ அந்த மாதிரி சொல்லிட்டு 11 மாநிலங்கள்ல 23 நகரங்கள்ல மெட்ரோ ரயில் கட்டமைப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெட்ரோ ரயில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1984ஆம் ஆண்டு கொல்கத்தால தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் மெட்ரோ. இப்போ ரீசெண்டா கூட நம்ம பார்த்திருப்போம். இந்த கொல்கத்தால பாத்தீங்கன்னா நீருக்கடியிலான முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அதாவது ஹூக்ளி ஆற்றுக்குள்ள பாத்தீங்கன்னா சுரங்கப்பாதை அமைச்சு அதுக்குள்ள மெட்ரோ ரயில் செல்லும் வகையில கொல்கத்தால ஃபர்ஸ்ட் நீருக்கடியிலான முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த மெட்ரோ ரயில் கட்டமைப்பு, அந்த மெட்ரோ ரயில் போகுது இல்லையா? அந்த மெட்ரோ ரயில் சேவையுடைய நீளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இப்போ உருவெடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா உலகிலே 3வது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் கட்டமைப்பை கொண்ட நாடாக நம்ம இந்தியா உருவெடுத்திருக்கு. ஸோ மொத்தமா இப்போ மெட்ரோ ரயில் சேவை 23 நகரங்கள்ல 11 மாநிலங்கள சேர்ந்த 23 நகரங்கள்ல மெட்ரோ ரயில் சேவையானது இருக்கு. ஸோ பாருங்க 2014ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ரோ ரயில் கட்டமைப்போட நீளம் அப்படிங்கிறது 248 கிலோமீட்டர் தான் இருந்தது. இப்போ 2025ல அது எவ்வளவு கிலோமீட்டரா அதிகரிச்சிருக்குன்னா 1000 கிலோமீட்டராக அதிகரிச்சிருக்கு. ஸோ அதன்படி உலகின் 3வது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் கட்டமைப்பு கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கு. ரீசெண்டா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா, தில்லி டூ மீரட், அதாவது தில்லியிலேருந்து மீரட்டை இணைக்கும் வகையில ஆ 4200 கோடி மதிப்பீட்டுல பாத்தீங்கன்னா, சாஜிபாபாத் நியூ அசோக் நகர் இடையே 13 கிலோமீட்டர் நீளத்திலான ஒரு வழித்தடத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. தொடங்கி வச்சுட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. தில்லியில ஃபர்ஸ்ட் மெட்ரோ ரயில் சேவை அப்படிங்கிறது 2002ஆம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் தான், அப்போது பிரதமரா இருந்த வாஜ்பாய் தான் தொடங்கி வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் 7வது கேள்வி, உலகிலேயே உயரமான ரயில்வே பாலம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். உலகிலே மிக உயரமான ரயில்வே பாலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் இருக்கு. ஸோ அது என்னென்ன பாலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உலகிலே மிக உயரமான பாலம்ங்கிறது சீனாப் நதி மீது அமைக்கப்பட்டிருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. அதே மாதிரி 5 காட் பாலமும் மிக உயரமான பாலம் தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சீனாப் நதி மீது அமைச்சிருக்கக்கூடிய பாலம் வந்து ஃபர்ஸ்ட் உலகிலே மிக உயரிய பாலம், செனாப் பாலம் சொல்லிட்டுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய 5 காட் பாலம் வந்து 2வது மிக உயரமான பாலம். அதாவது இந்த செனாப் பாலம் இருக்கு இல்லையா? அது பார்த்தீங்கன்னா 359 மீட்டர் தொலைவுல உயரத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 5 காட் பாலம்ங்கிறது 331 மீட்டர் உயரத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப எதுக்காக இந்த 2 பாலம், செனாப் பாலத்தையும் 5 காட் பாலத்தையும் பத்தி நம்ம ஏன் பார்க்கிறோம்னா, இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பல்வேறு நகரங்களை இணைக்கும் வகையில கட்ரா டூ பனிஹால் இடையே வந்து ஃபர்ஸ்ட் ரயில் சோதனை ஓட்டமானது நடத்தப்பட்டிருக்கு. டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? இந்த ரயில் வந்து கரெக்ட்டா இருக்கா? இந்த பாதை வழித்தடம் கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ டெஸ்ட் வந்து நடத்திருக்காங்க. அந்த சோதனையின் போது பார்த்தீங்கன்னா, இந்த 2 பாலம் வழியாகவும் ரயிலானது இயக்கப்பட்டிருக்கு. வெற்றிகரமாக இயக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 8வது கேள்வி. எந்த ஆண்டுக்குள் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை அடைய இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் 2030ஆம் ஆண்டுக்குள். ஸோ வர 2030க்குள்ள பார்த்தீங்கன்னா 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் அடையறதுக்கு இந்தியா இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. ஸோ இப்போ மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னா பிரஹ்லாத் ஜோஷி என்பவர் தான் வந்து இருக்காங்க. ஸ்பெல்லிங் கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு. பிரஹ்லாத் ஜோஷி. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் பார்க்க போறோம். என்னன்னா நம்ம நாட்டுல பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் அடையறதுக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. அதாவது பெட்ரோல், டீசல் மூலமா இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு பதிலா மின்சார வாகனங்களை ஊக்குவிக்கிறதுக்காக FAME 2 ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணி அது செயல்படுத்தப்படுது. மின்சார வாகனங்களோட பயன்பாட்டை அதிகப்படுத்துறதுக்காக. அது மட்டும் இல்லாம சூரிய ஒளி மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுக்காக பாத்தீங்கன்னா 1 கோடி வீடுகளோட மேற்கூரைகள்ல
சோலார் பேனல்ஸ்ல பொருத்தும் வகையில பிரதமரின் சூரிய ஒளி மின்சார திட்டம், இலவச சூரிய ஒளி மின்சார திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. அது வந்து 2024 லாஸ்ட் இயர் பிப்ரவரி மந்த் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த சூரிய அதாவது சூரிய மின்சார திட்டம், சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். கரெக்ட்டா சொன்னோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக நம்ம வந்து மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்காக முயற்சி மேற்கொண்டு வராங்க. ஸோ அதோட ஒரு பகுதியா 2030ஆம் ஆண்டுக்குள்ள 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 2047க்குள்ள 2100 ஜிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரீசெண்டா பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்துல ஓம்காரேஸ்வரர் அணையானது அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஓம்காரேஸ்வரர் அணையில மிதக்கக்கூடிய சூரிய மின் உற்பத்தி நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மிதக்கக்கூடிய சூரிய மின் உற்பத்தி நிலையம் மூலமாக 272 மெகாவாட் மின்சாரமானது உற்பத்தி செய்யப்படுது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிரகலாத் ஜோஷி என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, நம்ம நாட்டுல வந்து உலகிலே மிகப்பெரிய பசுமை அமோனியா உற்பத்தி திட்டமானது மேற்கொள்ளப்பட இருக்கு. அதுக்கான ஒப்பந்தத்தை இப்போ மத்திய அரசு கோரியிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குஜராத்ல பாத்தீங்கன்னா கடல் பகுதியில காற்றாலைகள் அமைக்கிறதுக்கான திட்டத்தையும் மத்திய அரசு மேற்கொள்ள போறாங்க. அதுக்கான ஒப்பந்தங்களையும் மத்திய அரசு கோரியிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, சமீபத்தில் காலமான ஆர் சிதம்பரத்திற்கு எந்த ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1999ஆம் ஆண்டு. ஸோ ஆர் சிதம்பரம் அவர்களுக்கு இப்போ ரீசெண்டா தான் அவர் காலமானாரு. ஸோ அவருக்கு 1999ஆம் ஆண்டு தான் பத்ம விபூஷன் விருதானது வழங்கப்பட்டது. இந்த ஆர் சிதம்பரம் பத்தி பார்த்தோம்னா, இவர் நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில பிறந்தவர் தான் இந்த ஆர் சிதம்பரம். இவர் வந்து நம்ம இந்தியாவுடைய மூத்த அணு விஞ்ஞானி. நம்ம நாட்டுல நிகழ்த்தப்பட்ட அணுகுண்டு சோதனைகளுக்கு முக்கிய பங்கு வகித்தவர் வந்து இந்த ஆர் சிதம்பரம். ஸோ அணுகுண்டு சோதனைகள் எப்ப நடத்தப்பட்டது அப்படின்னா, முதல் சோதனை 1974ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. 2வது சோதனை 1998ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. ஸோ முதல் அணுகுண்டு சோதனை நடத்தினாங்களே, அதுல முக்கியமான பங்கு வகித்திருக்காரு இந்த ஆர் சிதம்பரம். அடுத்து 2வது அணுகுண்டு சோதனை பொக்ரான்ல. முதல் சோதனையும் ராஜஸ்தானுடைய பொக்ரான்ல தான் நடத்தப்பட்டது. 2வது அணுகுண்டு சோதனையும் ராஜஸ்தான் மாநிலத்தின் பொக்ரான்ல நடத்தப்பட்டது. ஸோ இந்த 2வது அணுகுண்டு சோதனையில பாத்தீங்கன்னா இவர் தலைமையில தான் அணுசக்தி துறைக்குழுவானது இயங்கியது. ஸோ இப்போ இவருக்கு 1999ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. 1975ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா முதல் அணுகுண்டு சோதனை 1974, அதுக்கு அடுத்த வருஷம் அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. 2வது அணுகுண்டு சோதனை 1998, அதுக்கு அடுத்த வருஷம் 1999ல இவருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் வந்து இப்போ ரீசெண்டா காலமாயிட்டாரு ஆர் சிதம்பரம், மூத்த அணு விஞ்ஞானி. அடுத்த 10வது கேள்வி, பிரிஸ்பேன் இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியில் எந்த நாட்டைச் சேர்ந்த அரினா சபலென்கா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார்? ஆன்சர் பெலாரஸ். ஸோ பெலாரஸ் வீராங்கனை தான் அரினா சபலென்கா. அவங்க இப்போ ஆஸ்திரேலியால நடைபெற்ற பிரிஸ்பேன் இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியில சாம்பியனா இருக்காங்க. இது இவங்களுடைய டென்னிஸ் கரியர்ல வின் பண்ண 18வது சாம்பியன் பட்டம். ஸோ எங்க நடந்துச்சு போட்டி? ஆஸ்திரேலியால பிரிஸ்பேன் இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. அதுல மகளிர் ஒற்றையர் பிரிவுல பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலென்கா சாம்பியனா இருக்காங்க. இது அவங்களுடைய 18வது கரியர் பட்டம். ஆடவர் ஒற்றையர் பிரிவுல செக் குடியரசு வீரர் ஜிரி லெஹக்கா வந்து சாம்பியனா இருக்காங்க. ஜிரி லெஹக்கா. அடுத்து 11வது கேள்வி, சிந்துவெளி நாகரிகம் முதலில் எந்த ஆண்டு உலகுக்கு அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1924ஆம் ஆண்டு. ஸோ சிந்துவெளி நாகரிகத்தை முதல்ல வெளிக்கொண்டு வந்தவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல் தான் கொண்டு வந்திருப்பாரு. எப்போனா 1924ஆம் ஆண்டு. ஸோ இப்போ இந்த சிந்துவெளி நாகரிகம் உலகுக்கு கொண்டு வரப்பட்டு அறிவிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ அதை அடுத்து சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு 100ஆண்டு நிறைவு விழா கருத்தரங்கமானது சென்னையில நடத்தப்பட்டது. எப்போ சிந்துவெளி நாகரிகம் முதல்ல உலகு கொண்டு வரப்பட்டது? சிந்துவெளி நாகரிகம் ஒண்ணு இருக்கு, அங்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ உலகுக்கு வந்து தெரிய வந்தது அப்படின்னா 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதை யார் உலகுக்கு கொண்டு வந்தவர், வெளிக்கொண்டவர் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். இந்திய தொல்லியல் துறை இயக்குனர் சர் ஜான் மார்ஷல் தான் இதை உலகுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ 1924, இப்போ 2024 ஆயிடுச்சு. 2024 முடிஞ்சு 2025 ஆயிடுச்சு. ஸோ அப்போ 100 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிச்சு. ஸோ அதை அடுத்து ஒரு கருத்தரங்கமானது சென்னையில நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவவியல் ஆய்வு அப்படிங்கிற நூலை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிந்துவெளி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவவியல் ஆய்வு அப்படிங்கிற தலைப்பிலான நூல். அது மட்டும் இல்லாம ஐராவதன் மகாதேவன் அவர்கள் பெயர்ல வந்து சிந்துவெளி
ஆய்வுக்கான இருக்கை அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சிந்துவெளி எழுத்துக்களை வெளிக்கொண்டு வரவங்களுக்கு பரிசு தொகை வழங்கப்படும் சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம் இப்போ. நெக்ஸ்ட் பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா 10 வருட ஆண்டு காலத்துக்கு 1.70 லட்சம் கோடியே கடனை வழங்குவதற்கு உலக வங்கி முடிவு செய்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் வந்து ஒர்க் பண்றதுக்காக இந்தியர்கள் மட்டும் அல்லாம சீனர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டை சேர்ந்தவங்க வந்து ஒர்க் பண்றதுக்காக H1B விசாவானது வழங்கப்படுகிறது. ஸோ இதுல இந்த அமெரிக்கா வழங்குறாங்களே இந்த H1B விசா, இதுல 5ல் 1 பங்கு விசாவை வந்து இந்திய நிறுவனங்கள் பெறுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகிறதுன்னு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ வங்கதேச நீதிபதிகள் ஒரு 50 பேர் பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு வந்து பயிற்சி பெறுவதற்கான திட்டமானது இருந்தது. இப்போ அந்த திட்டத்தை வந்து அந்த நாடு ரத்து செஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நேபாள நாட்டுக்கு வந்து 2 லட்சம் டன் கோதுமையை நம்ம இந்தியா வந்து ஏற்றுமதி செய்யறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்டர் கவாஸ்கர் கோப்பை போட்டியானது நடைபெற்றது. ஸோ இந்த போட்டியில பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வந்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல இந்தியாவை வீழ்த்தி சாம்பியனா இருக்கு. நெக்ஸ்ட் அமெரிக்காவுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஹிலாரி கிளின்டன், அடுத்த தொழிலதிபர் ஜார்ஜ் ஜோரஸ், அடுத்து ஹாலிவுட் நடிகர் டென்சல் வாஷிங்டன், இவங்க மொத்தமா 19 பேருக்கு பாத்தீங்கன்னா உயரிய விருது, அமெரிக்காவுடைய உயரிய விருதானது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, டெல்லியில வந்து ஜூனியர் தேசிய குதிரையேற்ற சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றிருக்கு. இதுல சென்னையை சேர்ந்த குதிரையேற்ற மையத்தை சேர்ந்த கெவின் கேப்ரியல் வந்து தங்கப்பதக்கம் மற்றும் வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. தனிநபர் பிரிவுல இந்த கெவின் கேப்ரியல் வந்து வெள்ளி, குழு பிரிவுல தங்கம் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஜனவரி 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ். ஸோ அந்த பேட்ச் பத்தி டீட்டெயில் நம்ம ஆல்ரெடி யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க செக் பண்ணலன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜனவரி 7ஆம் தேதி, அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1லேருந்து இந்த வருஷம் ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் உங்களுக்கு 1 இயருக்கான டெய்லி பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப். ஸோ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோனா 600 ரூபி. இது எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த பேட்ச்ல ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஷெட்யூல் சென்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஷெட்யூல் வைஸா உங்களுக்கு குரூப்லேயே வந்து ஷெட்யூல் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இது வந்து 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன். இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது 8ஆம் தேதி. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தற்போது விண்வெளியில் இஸ்ரோ எந்த விதைகளை முளைக்க செய்து சாதனை படைத்துள்ளது? ஆன்சர் தட்டைப்பயிறு. இரண்டாவது கேள்வி, ஆங்கில புத்தாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் யார் உரையுடன் தொடங்குவது வழக்கம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆளுநர். மூன்றாவது கேள்வி, யாருடைய பெயரில் சிந்துவெளி ஆய்வு இருக்கை அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஐராவதம் மகாதேவன். நான்காவது கேள்வி, நாட்டின் எத்தனை சதவீத பள்ளிகளில் கணினி வசதி உள்ளது? ஆன்சர் 57.2%. ஐந்தாவது கேள்வி, உலகின் மிக வயதான நபரான டோமிகோ யுடிகா எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜப்பான். ஆறாவது கேள்வி, உலகின் எத்தனையாவது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் கட்டமைப்பு கொண்ட நாடாக இந்தியா உள்ளது? ஆன்சர் 3வது. ஏழாவது கேள்வி, உலகிலேயே உயரமான ரயில்வே பாலம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜம்மு காஷ்மீர். எட்டாவது கேள்வி, எந்த ஆண்டுக்குள் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை அடைய இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் 2030. ஒன்பதாவது கேள்வி, சமீபத்தில் காலமான ஆர் சிதம்பரத்திற்கு எந்த ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் 1999ஆம் ஆண்டு. 10வது கேள்வி, பிரிஸ்பேன் இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியில் எந்த நாட்டை சேர்ந்த அரினா சபலென்கா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பெலாரஸ். 11வது கேள்வி, சிந்துவெளி நாகரிகம் முதலில் எந்த ஆண்டு உலகுக்கு அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் 1924ஆம் ஆண்டு. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.